இவ்ளோ பெரிய ஹீரோயினிய 4 மணி நேரம் மேக்கப் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண டைரக்டராம். யார் அந்த டைரக்டர்? அட! ஆர்யா கூட இனிமேல் இவங்க நடிக்கவே மாட்டேன்னு சொல்ட்டாங்களாம். அப்படி என்ன பண்ணாரு ஆர்யா? எஸ்கேவோட அடுத்த படத்துல சிவகுமாரா? ஹர்ஷாவர்தன் ஹீரோவா நடிக்க போறாரா? இன்னைக்கு இந்த மாரி சினிமா அப்டேட்ஸ் தான் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆர்யாவ பத்தி தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் டிவிங்கிற ஒரு பெரிய ஷோல எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணாரு இல்லையா? அந்த ஷோல நிறைய கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சங்கீதா அவர்கள் தான் அது ஹோஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. ஆர்யா யாரை சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ஒவ்வொரு கேர்ள்ஸும் அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணாங்க. ஏன்? ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு ஆர்யா போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த கேர்ள்ஸோட ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ அவங்க ஊருக்கு போய் அவங்க மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நெட்டிசன்கள் நிறைய பேர் என்ன சொன்னாலும், ஆனால் ஆர்யா மனசுல யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு அந்த ஷோல. அந்த ஷோவோட எண்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யார் ஆர்யாவுக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிற பார்க்குறப்போ அபர்ணதி அப்படிங்கிற கேர்ள் வந்து நல்லா இருக்காங்க, ரொம்ப போல்டா, ரொம்ப இதுவா இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்களும் நிறைய பேர் அபர்ணதியை தான் ஆர்யா சூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் வச்சாரு. அந்த ஷோவோட கிளைமேக்ஸ்ல எல்லா ஷோ ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாரும் அவங்க முதற்கொண்டு மக்கள் முதற்கொண்டு எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு அவர் ட்விஸ்ட் பண்ணாரு ஆர்யா. என்ன பண்ணாருன்னா, எனக்கு வந்து இதுல வந்து டிசைட் பண்ண தெரியல. எனக்கு இங்க ஒருத்தரை டிசைட் பண்ணா ஒருத்தவங்க ஹர்ட் ஆயிருவாங்க அப்படிங்கிறது எனக்கு வேணாம். ஸோ எனக்கு இதுல யாருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுவும் கரெக்டா இல்லையா? யாராவது ஒருத்தவங்கள அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஒருத்தவங்கள சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கூட மத்தவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டா தான் இருக்கும். ஆனா, நெறைய பேருக்கு இவர் யாரையும் சூஸ் பண்ணாதுமே டிசப்பாயின்மெண்ட்டா தான் இருந்துச்சு. அத தொடர்ந்து அபர்ணதி இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, "நீங்க ஆர்யா கூட சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேட்கிறப்போ, "இல்ல கண்டிப்பா நடிக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத தொடர்ந்து அவங்களுக்கு நெறைய பட வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க வீட்ல அந்த ஷோல அவங்க வீட்ட பார்க்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவங்க அப்பா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என்னை எப்படி இதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னே தெரியல. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி மீடியாக்கு வந்தாங்க, இவ்ளோ ஃபேமஸ் ஆனாங்கன்றது தெரியல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேன் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணாங்க. ரொம்பவே நல்ல ஒரு கமர்ஷியலான மூவி இல்லனாலும், ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மூவியா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இருகப்பற்று அந்த படத்துக்காக மெனக்கெட்டு வெயிட் போட்டிருக்காங்க. அவ்ளோ என்ன கிடைக்குதோ எல்லாமே சாப்பிடுவாங்க. இந்த ஆக்ட்ரஸ் மட்டும் எப்படிதான் என்ன வேணுமோ அந்த படத்துக்கு தேவையான வெயிட்ட போடுறாங்க. திடீர்னு வெயிட் குறைக்கிறாங்க. எப்படி என்னன்னே தெரிய மாட்டேது. அண்ட் அது இல்லாம அந்த படத்துக்காக வெயிட் போட்டு நல்லா நடிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸும் பண்ணி நல்ல படமும் பண்ணியிருக்காங்க. ஜெயில் அந்த படத்துலயும் ஜிவி பிரகாஷ் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அண்ட் அத தொடர்ந்து தான் இவங்க ஆர்யா கூட கண்டிப்பா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அது அந்த டைம்ல டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தாலும், ஆனா அந்த ஷோ மூலியமா இவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சு, இப்போ நல்ல ஒரு ஆக்ட்ரஸ்ல இவங்களும் ஒரு சிறந்த ஆக்ட்ரஸா வலம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குஷ்பு மகள் அவந்திகா அவங்க தான். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசு ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பப்ளியா, அவ்ளோ ஹைட்டா, வெயிட்டா அப்படி இருப்பாங்க. என்ன இப்படி இருக்காங்க இவங்க? வெயிட் லாஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு அவங்கள ஒரு குற்றச்சாட்டா வச்சு வந்தாலும், அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா மாரியே ஒர்க் அவுட் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? ஏன்னா குஷ்பு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஒரு இதில சொல்லியிருப்பாங்க, "நான் வெயிட் லாஸ்க்கு எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. ஒன்லி ஃபுட்ல மட்டும் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க பொண்ணு என்ன மாரி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போ அவங்க ஒரு மூவில கமிட் ஆகி படம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னது என்னன்னா, "எனக்கு ஜீன்லயே அந்த நடிப்பு கலந்திருக்கு. என் அம்மா கிட்ட இருக்கு, என் அப்பா கிட்ட இருக்கு. இத நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் சார். அவ்ளோ பெரிய டைரக்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னுமே அப்ப இருந்து இன்னும் வரையும் ஜென்சி பசங்க முதற்கொண்டு எல்லா மனசையும் இடம் பிடிச்ச ஒரு டைரக்டர் தான் அவரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி அண்ட் சாய் பல்லவி 2 பேரையும் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது விஜய் சேதுபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், சாய் பல்லவி ஃபேன்ஸா இருக்கட்டும், மணிரத்னமோட அந்த ஃபேன்ஸா இருக்கட்டும். ஸோ 3 பேரோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, செம்ம ஹாப்பியா அளவுக்கு இந்த
இந்த அப்டேட்ட குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாரு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மணிரத்னம் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி ஏ.ஆர். ரகுமான் தான். ஸோ அவர் தான் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம் யார் பண்றாரு அப்படின்னு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கல்கி 2வோட ஷூட் தான் போயிட்டுருக்கு ஹைதராபாத்ல. அதுல அமிதாப் பச்சனும் அண்ட் கமல்ஹாசனும் சேர்ந்து இணைஞ்ச ஃபோட்டோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது எப்போ முடியும்? அந்த படம் அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத அப்டேட் பண்றாங்களாங்கிறத பார்ப்போம். அடுத்ததா வித்யாசாகர் அவரோட பையன் தான் ஹர்ஷாவர்தன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, சில சில ரீல்ஸ் அண்ட் சில சின்ன திரை ஆக்ட்ரஸ் கூட அண்ட் மூவிஸ்ல வர ஆக்ட்ரஸ் கூட அவங்க கூடலாம் சேர்ந்து சின்ன சின்ன ரீல்ஸ் பண்ணாலும் இவர் தனியாவே ஆல்பம் சாங் பண்ணிட்டு இருக்காரு. ரீமேக் பண்ற மாதிரி அவங்க அப்பா சாங்கே எடுத்து ரீமேக் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கமர்ஷியலான ஒரு ஆல்பம் சாங் தான் விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மாயம் நீயடி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்கை விட்டுருக்காரு. இது ஒரு கமர்ஷியலாகவும் அண்ட் ஒரு மூவில எப்படி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணா இருக்குமோ அந்த மாதிரியும் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் சிங்கர் மட்டும் இல்லைங்க, இவர் டான்ஸரும் கூட. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அவர் பாட்டு பாடுறப்பவும் சரி, தனியா ஆடுறப்பையும் சரி, ரெண்டும் தனித்தனியா ஒரு டான்ஸர்னா ஒரு டான்ஸர் இதுல இருக்கும், சிங்கர்னா சிங்கர் இதுல இருக்கும். ஏன் அவங்க அப்பாவோட ரீக்ரியேட் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரே சிங் பண்ணி இவரே டான்ஸும் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் லுக் வைஸும் சூப்பரா ஒரு ஹீரோ லுக்ல இருக்காரு. இவருக்கு பட வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு வந்துச்சு. அதை தொடர்ந்து ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% இவர் ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ வர பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர்ஸ் படம் நடிக்கிறாங்க, சிங்கர்ஸ் படம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வலம் வந்துட்டு இருக்காங்க. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை தொடர்ந்து சாய் அபி அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே நல்ல ஹிட் சாங்லாம் கொடுத்துட்டு ஒரு 2-3 சாங் ஆல்பம் சாங் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஹிட் ஆச்சு. இப்போ ஒரு மூவிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அனிருத்துக்கு போட்டியா வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. ஸோ போக போக ஏன்னா அனிருத்தோட ஸ்டைல் டோட்டலா வேற, இவரோட ஸ்டைல் டோட்டலா வேற அப்படிங்கிறப்போ ஸோ இவங்க 2 பேருக்கும் அது போட்டியா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அது இல்லாம இவரும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா டான்ஸ் பண்றாரு, செம்மையா பாடுறாரு, செம்மையா ஆக்ட் பண்றாரு, எல்லாமே வருது. இவருமே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திப்பு அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட பையனை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரிலீஸ் பண்றப்போ கூட எனக்கு இவன் மேல நம்பிக்கை வரல. ஸோ இப்பதான் எனக்கு ஊரும் பிளட் அந்த சாங் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப இவன் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃப் பாத்தீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு என்னென்ன கத்துக் கொடுக்கணுமோ எல்லாமே கத்துக் கொடுத்தாரு சின்ன வயசுல இருந்து. அதோட வளர்ச்சி தான் இப்போ இவன் எங்களை ஸ்டேஜ் ஏற விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்க்க போறது தாய் கிழவி படத்தோட அப்டேட் தான். அதுல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தயாரிப்புல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துல சிவகுமார் முருகேசனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. எப்படி எடுத்தனே ஒரு இப்பதான் ப்ரொடியூசரா வலம் வந்துட்டு இருக்காரு எஸ்கே. ஸோ புதுசா வர டைரக்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட ஆடியோ லான்ச்ல ஸோ சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு சாதாரண ஒரு திருச்சி பையன், எனக்கு சினிமால ஒரு சின்னதா ஒரு ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு போனா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். அண்ட் மக்களாகிய நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு சிவகுமார் முருகேசன் மாதிரி ஒரு 4 பேரை உருவாக்கினா கூட எனக்கு போதும். எனக்கு இவ்வளோ கொடுத்த சினிமாக்கு நான் ரிட்டர்ன் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஏதாச்சும் இந்த மாதிரி நல்ல ஒரு மூவியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சினிமா துறையிலேயே எனக்கு அகெயின்ஸ்டா பேசவோ எனக்கு அகெயின்ஸ்டா இது பண்ணும் நெட்டிசன்கள் நிறைய ரூமர்ஸ் என்னை பத்தி இது பண்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் சாதாரண ஒரு பையன் தான். நான் சாதாரண திருச்சியில இருந்து வந்த பையன் தான். எனக்கு நல்ல இந்த வாழ்ற வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு இதா இந்த ஜேர்னி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீபிரியா அண்ட் ராதிகா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒன்று சொன்னாரு. நானும் சூரியனாவும் இவங்களை போலவே ஆஃப்டர் ஒரு 50 ஏஜ்ல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு கீழே இருந்து கேலி பண்ணியிருப்பாங்க ராதிகா மேம், எங்களை மாதிரி பொண்ணா மாற போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவரு பொண்ணா மாற நாங்க ரெடியா இருக்கோம், ஆனா பார்க்கதான் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சூரியோட குடும்பம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சூரியோட ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பம் கூட சொல்லலாம், அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை ஒரு கலாய்ச்சி சொல்லியிருப்பாரு. சூரியோட குடும்பமே மதுரையில போய் பார்த்துச்சு அப்படின்னா அந்த ஃபுல் தியேட்டரே நமக்கு ஒரு
கலெக்ஷனா இருக்கும். ஃபுல் தியேட்டரே ஃபுல் ஆயிரும். அதனால தான் அவரோட ஃபேமிலிய கூட்டு போய் பார்க்க சொன்னேன். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சிபி சக்ரவர்த்தி தான் ரஜினி அவர்கள இப்போ ரஜினி அவர் கூட சேர்ந்து மூவி பண்ணிட்டு இருக்காரு. அதையும் டான் படம் சிபி சக்ரவர்த்தியும் அண்ட் சிவகார்த்திகேயனும் பண்ணியிருப்பாங்க. அதையும் அவர் சொல்லியிருப்பாரு. நீ என்னன்னா போயிட்டு ரஜினி சார் பக்கத்துல உட்காந்துட்ட, என்ன விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாரி கலாய்ச்சு பேசியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஸ்ரீபிரியா அவங்க ராதிகாவோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன யாருமே கூப்பிடல, ஏன்னா சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ராதிகா கூப்பிடல, யாருமே என்ன கூப்பிடல. நானா தான் கால் பண்ணி எஸ்கேக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஆடியோ லான்ச் நடக்குதுல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டை பத்தி நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையா, அவ்வளோ பாசமா, ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு அவங்க பேசின வார்த்தைகள். அண்ட் எடுத்தனே அவங்க சொல்லியிருந்தது சிவகார்த்திகேயன் என்னை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்றப்ப சிவகார்த்திகேயன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா, மேம் நான் கூப்பிடலான்னு தான் இருந்தேன், பட் உங்களுக்கு அது சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ப்ரீமியர்ல கண்டிப்பா நான் உங்களை கூப்பிட்டு நான் பார்க்க வைப்பேன். இதை நான் ஏன் மேரேஜா சொல்றேன்னா, நீங்க அன்னைக்கு வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீபிரியா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ராதிகாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்கு. அண்ட் இந்த படத்துல எம்.ஆர். ராதா அவர்களை நான் பார்த்தேன். எம்.ஆர். ராதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அப்பா தான். ஆனா அவர் பல விமர்சனத்துக்கு ஆளாகி, பல இதுக்கு ஆளாகி, கொஞ்சம் ரொம்பவே உடைஞ்சு போன அந்த டைம் தான் அவருக்கு. ஸோ அவர் மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சு மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணாலும், ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ராதிகா அவர்கள் அவரோட பொண்ணு அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு நிறைய வரலையாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு ராதிகா எம்.ஆர். ராதா அப்படின்னு போனாலே என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எனக்கு அதனாலேயே எனக்கு சினிமா மேல பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சே தவிர அப்பா பேரை எடுத்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்பா பேரை எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. வேற வழி இல்லை, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய படம் ஒரு இடம் வரும். அந்த டைம்ல நான் வந்து இவ எம்.ஆர். ராதா பொண்ணு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறது என் மனசுல ஆழமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ இந்த தாய் கிழவி படத்துல நான் எம்.ஆர். ராதா பொண்ணு, நான் கெத்தா சொல்றேன், திமிரா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கௌரவமா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இவங்க ஃபர்ஸ்ட் நோ தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிழவி ரோலுக்கு நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் சரத்குமார் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு பொண்ணுக்காக எழுதுனது கிடையாதான், ஒரு தாத்தாக்காக எழுதினதான். அதாவது ஒரு தாத்தா ரோல் வச்சுதான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. அந்த ரோலுக்கு ரஜினி அவர்களை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ரஜினி சார் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் தான் ராதிகா அவங்கள அப்ரோச் பண்ணோம் நாங்க. அவங்க ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருப்பாங்க போல. ஏன்னா அவங்க அவங்க அப்பாவை பத்தி பேசுறப்போ அவங்க கண்ணே கலங்குச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ கௌரவமா, அவ்வளோ இதுவா சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதான் ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி நடந்த ஒரு வரலாறு தான் அதுன்னு சொல்ல வருவா. பேசணும்னா ஒரு எபிசோடே போகும். ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். எம்.ஆர். ராதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அப்போ சினிமா துறையில நல்லா வலம் வந்துட்டு இருக்க டைம் அது. அந்த டைம்ல எலெக்ஷனுக்கு போயிட்டாரு எம்ஜிஆர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்.ஆர். ராதா வந்து ஒரு மூவிக்காக அவர் அப்ரோச் பண்றதுக்கு போயிருக்காரு. ஒரு டைரக்டரை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அப்போ எம்.ஆர். ராதாக்கும் எம்ஜிஆருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குவாதம் ஆயிருக்கு. அது அந்த வாக்குவாதம் எப்படி போயிருக்குன்னா, துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு போயிருக்குங்க. துப்பாக்கி எடுத்து எம்.ஆர். ராதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்திலே சுட்டிருக்காரு எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாம அவரை சுட்டுட்டு இவரை தன்னைத்தானே சுட்டிருக்காரு. 2 புல்லட்ல சொல்லி சுட்டிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரும் ராயப்பேட்டையில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாயர் கேட்டிருப்பாங்க போல, நீ எப்படி ஷூட் பண்ண, ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கறப்பதான் ரொம்ப வேடிக்கையா அவர் ஒண்ணு பேசியிருக்காரு. சார், நான் அவரை சுட்ட அவருக்கும் ஒண்ணுமே ஆகல, என்ன நானே தலையிலே சுட்டிக்கிட்டேன்,
எனக்கும் ஒண்ணும் ஆகல. இப்படி 2 பேருக்கும் ஒண்ணுமே ஆகாத அந்த புல்லட்டுக்கு எதுக்கு சார் லைசென்ஸு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேடிக்கையா பேசியிருக்காரு. அதுதான் எம்.ஆர். ராதாவோட ஒரு ஸ்டைலேவும். அவரு ப்ரொஃபஷனலாவும் சரி, பெர்சனலாவும் சரி அந்த மாரி தான் அவரு. ரொம்ப ஜாலி, ரொம்ப எதார்த்தமா பேசுறவரும் கூட. ஸோ ஒரு கோவத்தின் வெளிப்பாடுனால தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதாக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா தான் ஆச்சு. அண்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷன் வந்தாரு, மூவிஸ் அதுக்கப்புறம் பண்ணாரு. நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம எம்.ஆர். ராதாக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் ரொம்பவே ஒரு கவலைக்கிடமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, எம்.ஆர். ராதாவும் இவருமே 2 பேரும் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா எம்.ஆர். ராதாக்கு இந்த பேர் மட்டும் அவர விட்டு போகவே இல்ல. அவருக்கு மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தினருக்கும் இந்த பேர் விட்டு போகவே இல்ல. அததான் ராதிகா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அப்ப எம்.ஆர். ராதான்னு சொல்லவே எனக்கு பயமா இருக்கும். என்ன கிண்டல் பண்ணிருவாங்களோ, ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்போ நான் கௌரவமா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் எங்க அப்பாவுக்கு நான் குடுக்குற ட்ரீட் இது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா தான் இவங்கள மூவிக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்த அவரோட சேர்ந்து தான் இவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கனால பார்க்க முடியல. அண்ட் என்னோட லுக்க மட்டும் அவர்ட்ட காமிச்சேன். அத பார்த்ததே அவரு கண் கலங்கிட்டாரு. "நீயா இப்படிலாம் நடிச்சிருக்க ராதிகா?" அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிட்டாரு. கண்டிப்பா அவரு ரெக்கவர் ஆயிட்டு வருவாரு. நான் இத காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமல் அவர்களும் பார்த்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கமலே சொன்னாராம், "இத கொண்டு போய் கண்டிப்பா நீ பாரதி ராஜாட்ட கண்டிப்பா நீ காமிச்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ராதிகா அவர்கள் 4 மணி நேரம் மேக்கப் பண்ணுவாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேல அவ்ளோ கோவம் வருமாம் அவங்களுக்கு. ஆனா கமல் அவர்கள தான் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நான் உட்கார்ந்திருந்தேன். நமக்கு ஒரு ரோல் பண்ணவே இவ்ளோ கஷ்டமா இருக்கே. கமல் அவர்கள் ஒவ்வொரு வேடமும் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவருக்கு அதனால பொறுமையா உட்கார்ந்து பண்ண முடிஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு நான் கமல் அவர்கள்ட்டயே கேட்டேன். நம்ம எப்பயுமே அந்த கதாபாத்திரமாகவே மாறி, அதுல அப்படியே நடிக்கணும். அதுதான் ஒரு நடிகருக்கு ஒரு இது அப்படின்னு சொன்னாரு. என் மனசுல அந்த ஆழமா பதிஞ்சிருச்சு. நான் ராதிகாவா இல்ல, அந்த ரோலுக்கு என்ன நடிக்கணுமோ அந்த அந்த ரோல ரொம்ப புடிச்சு போய் நான் பண்ணேன். கமல் சொன்ன அந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாவே இருந்துச்சு. இந்த படத்துல அந்த கிழவியாவே நான் மாறி தான் நான் பண்ணேன். அதுல எங்க அப்பாவோட இத நான் உணர்ந்தேன். அப்பாவோட இத தான் நான் பாதி இதுல ஃபீல் பண்ணி நான் நடிச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீபிரியாவா இருக்கட்டும், அண்ட் ரேவதி, தேவயானி இவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஆடியோ லான்ச்க்கு வந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர சினிமா இண்டஸ்ட்ரியில குடுக்குற அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில பெரும் வரவேற்ப தான் கொடுக்குது. போல சினிமா அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.